சத்யா ரொம்ப கோவமா வீட்டுக்கு வராங்க. அக்கா மாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு வரேன். என்ன சத்தம், என்ன எங்க வீட்டில் வந்து என்ன நீ நடு வீட்டில் என்னென்னு சத்தம் போட்டுட்டு இருக்கேன் விஜயா பார்த்து கேட்க, அக்கா வாக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க மீனா முத்து 2 பேருமே வெளியே வர, என்னடா ஆச்சு சத்யா, என்னாச்சு டே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இங்க பதட்டத்தோட மீனா ஓடி வராங்க. என்னாச்சு வீட்டுக்குள்ள யார் சத்தம் போடுறதுன்னு மனோஜ் ரோஹினி 2 பேருமே வெளியே வர, இங்க உடனே ரோஹினியை பாக்குறாங்க. ஏங்க உங்களை நான் என்னமோ நினைச்சானே, நீங்க இவ்வளவு மோசமாலாம் இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமா என்னமோ அந்த வீட்டுக்கு முதல்ல நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ என் மேல திருட்டு பட்டத்தை கட்டினீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க என்ன வேலை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிங்க பேச, மரியாதையே பேசு, இப்ப எதுக்கு ரோஹினியை பார்த்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, மரியாதைலாம் இவங்களுக்கு எங்க மனோஜ் தெரிய போகுது, ஏதாவது யார் மேலேயாவது ஏதாவது பழி போடலாமான்னு தானே யோசிப்பாங்க. ஆமா நீயும் பணத்தை திருடணும் தானே அப்படின்னு சொல்ல, உடனே ரோஹினியை பார்த்துட்டு எங்க மீனா திட்டுறாங்க. ஏங்க முடிஞ்ச விஷயத்தை எதுக்குங்க இப்ப ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்ல, உங்க தம்பி தானங்க முதல்ல ஆரம்பிச்சது, அதுவும் முடிஞ்சு போன விஷயம் தானே, அதை எதுக்கு உங்க தம்பி முதல்ல இப்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ல, டே சத்யா என்னடா ஆச்சு முதல்ல அதை சொல்லு அப்படின்னு இங்க முத்து கேட்க, மாமா இவங்க எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்க தெரியுமா, இது தெரிஞ்ச பிறகு எப்படி மாமா கேட்காம இருக்க முடியும், அதுவும் என் அக்கா வாழ்க்கைக்கா நான் கேட்காம என்னால இனிமே இருக்க முடியாது மாமா, அதனால தான் நான் வந்தேன்னு சொல்ல, முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுப்பா அப்படின்னு அண்ணாமலையும் கேட்குறாங்க. அப்போதான் இங்கே சத்யா சொல்கிறாங்க, எனக்கு சிட்டி கூட அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இவன் ரவுடி பசங்க கூட எல்லாம் கான்டாக்ட் வச்சுருக்கவன் தானே அப்படின்னு எங்கள் விஜயாவும் சொல்ல, ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அத்தை, நான் ரவுடிங்க கூட ஒரு காலத்தில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்ததான், அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்ததுனால தானே மற்றவங்க செய்கிற தப்பு எனக்கு இன்னைக்கு தெரிய வந்திருக்குன்னு சொல்ல, டே சத்யா என்னாச்சு, திரும்ப அந்த சிட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்க, சிட்டியாலாம் எந்த பிரச்சனையும் இல்லை மாமா, சிட்டியோட இருக்கிறவன் என்னுடைய ஃப்ரெண்டு, அவனை தான் நான் பார்த்தேன்னு சொல்ல, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. மீனாவும் திரும்பவும் அந்த சிட்டி கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வேணாண்டா அப்படின்னு சொல்ல, ஐயோ அக்கா முதல்ல நான் சொல்ல வரதை கேளுக்கான்னு சொல்ல, என்னன்னு சொல்லு சத்யான்னு மீனாவும் முத்துவும் கேட்கும்போது, அப்போ சத்யா சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு தாக்கா என்கிட்ட விஷயத்தையே சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம்னு சொல்லி இங்க கேட்குறாங்க. அது ஒன்றே இல்லை, அன்னைக்கு கூட மாமாவுடைய கார் ஆக்சிடென்ட் ஆனிச்சு ஞாபகம் இருக்கா, அதனால கூட எங்கள் ஸ்டேஷனில் வண்டியை பிடிங்கி வச்சுட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அது யாரோ பிரேக் ஒயரை கட் பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு முத்துவும் சொல்கிறாங்க. அதை கட் பண்ணுறது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருடா அப்படின்னு சொல்லி கேட்க, சிட்டி தான் மாமா அப்படின்னு சொல்ல, என்னடா சத்யா சொல்கிறேன் அப்படின்னு முத்து அதிர்ந்து போய் கேட்குறாங்க. மீனாவும் அதிர்ச்சியில் கேட்க, ஆமாக்கா இந்த சிட்டி தான்க்கா, அதை என் ஃப்ரெண்டு தான்க்கா சொன்னான், அவன் கொஞ்சம் தண்ணி அடிச்சிருந்தான், ஆமாக்கா என் ஃப்ரெண்டு தான்க்கா சொன்னான், அவன் தான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான், அவனுக்கும் சிட்டிக்கும் சின்ன தகராறு ஏற்பட்டுடுச்சு, அதனால தான் சிட்டி மேலே இருக்க கோவத்தில் அவனை பற்றி எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல, டீ சத்யா எப்படா முடியும், அன்னைக்கு நைட்டு கார் சாவியெல்லாம் வீட்டுக்குள்ளே தானே இருந்துச்சு, அதை யாரடா எடுத்திருக்க முடியும்னு சொல்ல, இதோ நிற்கிறாங்களே இவங்க தான் சிட்டிக்கு ஹெல்ப் பண்ணது, அதையுமே அவன் என்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்ல, தேவையில்லாமல் என் மேலே எந்த பழியும் போட்டு பேசாதீங்க அப்படின்னு எங்க சத்யாவை பார்த்து ரோஹினி சொல்றாங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ நான் உன்னை அடிச்சிட்டேன்றதுக்காக இன்னைக்கு என் மேலே பழிய போடணும்னு நினைக்கிறேன் மனோஜ், நீ நம்பாத மனோஜ் அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு ரோஹினி கண்டவன் சொல்றதெல்லாம் நான் எதுக்கு ரோஹினி நம்பணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இங்க உடனே சத்யா சொல்றாங்க, நான் ஒன்றும் ஆதாரம் இல்லாமல் எதையுமே பேசல, ஆதாரம் இருக்கிறதுனால தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே தன் மொபைலில் இருக்க வீடியோ எடுத்து காட்டுறாங்க. அவன் பேசும்போதே நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன்க்கா, நீயே பாரு அப்படின்னு சொல்ல, முதல் தடவை சொன்னா 2வது தடவை அவனை கேட்க வச்சு திரும்ப வீடியோவாகவே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்கவும் செய்ய, முத்துவும் மீனாவும் அதை பார்த்து ரொம்ப அதிர்ந்து போய் ரோஹினியை பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க. ஏங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, சிட்டிக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, எப்படி வீட்டில் இந்த சாவியை எடுத்து கொடுத்துருக்கீங்க, அன்னைக்கு ஏதோ உங்கள் மேலே நாங்கள் சந்தேகப்பட்டு பேசினதுக்கே அவ்வளோ கோவப்பட்டு பேசுனீங்க, ஆனால் இன்னைக்கு ஆதாரத்தோட பேசுகிறோம், இதுக்கே நாங்கள் பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் மீனாவும் கோவத்தோட பார்க்க, அண்ணாமலையும் ரொம்ப கோவப்படுறாங்க. நான் உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளால் மகளாதாமா பார்த்துட்டு இருக்கேன், உங்க 3 பேருமே நான் அப்படிதான் நினைக்கிறேன், ஆனா நீ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து விஜயை விட ரொம்ப மோசமாக தான் நீ நடந்துட்டு இருக்க, மனோஜை திருத்துவான்னு பார்த்தா ஆனா ஒன்றை திருத்துறதுக்கே இங்கே ஆள் வேணும் போலையே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, இதுக்கப்புறமா முத்து விஷயத்துல யாரும் தலையிடாத இருக்கிற வரைக்கும் நல்லது, சின்ன வயசில் தெரியாமல் செஞ்ச தப்புக்காக ஜெயிலுக்கு போனால் இப்போ தெரிஞ்சே செய்கிற தப்புக்கு பல பேர் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை மிரட்டவும் செய்கிறாங்க. அப்போ விஜயாவும் பார்த்து முறைச்சிட்டு, இதெல்லாம் எனக்கு தேவையாடி, இவர்கிட்ட திட்டு வாங்க வைக்கிறதே உனக்கு வேலையை போச்சுல, டே மனோஜ் ஒழுங்கு மரியாதையா இவளை விட்டு விலகி போகிறதா உனக்கு நல்லது, இவ கூட இருந்த பல கெட்ட பழக்கமும் உனக்கு வரும், ரவுடிசம் இந்த வயசுலேயே இந்த இடத்துலையே இங்கே இருந்துக்கிட்டே பல பேர்கிட்ட எங்கள் கான்டாக்டில் இருக்கா, இவளையெல்லாம் நம்பி எப்படிடா உன்னால் நிம்மதியாக அந்த வீட்டுக்கு இந்த ரூம்குள்ளே தூங்க முடியுது, முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு
உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்கணும் அப்படின்னு விஜயா சொல்கிறவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் என் அக்கா மாமா பிரச்சனைக்குள்ளே ஏதாவது வந்தீங்க அப்புறம் நானும் யோசிக்க கூட மாட்டேன். என் அக்காவுடைய வாழ்க்கை தான் முக்கியம். என் அக்காவுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு ஏதாவது திட்டம் போட்டு எங்கள் அக்கா வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா நான் வரேன் மாமான்னு சொல்ல, சரிடா நீ பார்த்துப்போ, திரும்ப சிட்டியால் ஏதாவது பிரச்சனைனாலும் கூட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் இங்கே ரோஹிணியை பார்க்குறாங்க. ஏங்க உங்களுக்கு நாங்கள் என்னங்க பண்ணோம், நீங்கள் ஏங்க இப்படி இருக்கீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எப்படிங்க இப்படிலாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, படித்தா மட்டும் பத்தாது ரோஹிணி அப்படின்னு எங்கள் மீனாவும் திட்ட, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் இதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த வீட்டில் என்னையும் என் புருஷனையும் உங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு என்ன எப்படி பழி வாங்குறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க. போய் சிட்டி கூட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவும் மீனாவும் காரி துப்ப தான் செய்கிறாங்க. ரோஹிணி முகத்திலேயே அசிங்கப்பட்டு ரோஹிணி நிற்கவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு வந்து சத்யா வாழ, அம்மா சொல்கிற மாதிரி உன் பக்கத்தில் நிற்கவே எனக்கு பயமாக இருக்கு ரோஹிணி. நீ இப்போல்லாம் அதிகமாக ரவுடிசம் தான் பண்ணுற. ஏற்கனவே அந்த தீபன் பிரச்சனையில் கூட அந்த சிட்டியால் தான் பிரச்சனையும் வந்தது. அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன்னு சொல்லி அவனால் பெரிய பிரச்சனையை எடுத்து விட்டேன். இப்போ என்னடானா முத்துவோடைய கார் பிரேக் போயிறேன். எனக்கு முத்துவை பிடிக்காதுதான், ஆனால் அதற்காக முத்துவுக்கு ஏதாவது ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் நான் கிடையாது அப்படின்னு எங்கள் மனோஜுமே சொல்லிட்டு போகிறாங்க. அம்மா சொல்கிற மாதிரி நீ செஞ்சாதான் ஆகணும்னு சொல்லிட்டே போக இங்கே ரோஹிணி பயந்து போய் நிற்கிறாங்க. அப்போ அத்தை சொல்கிற மாதிரினா இங்கே அவன் நம்மளை டிவோர்ஸ் பண்ணிடுவானா அப்படின்னு பயந்து போய் நிற்கிறாங்க. வீட்டில் மொத்தத்துக்கு இங்கே ரோஹிணிக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் ஒட்டு மொத்தமாக உடஞ்சி போச்சு. வீட்டுக்கு வந்து சத்யாவால்